பிளானட் டாக்கீஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். போன வீடியோல யோக திசை அவயோகத்தை செய்யுமா அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோல அவயோக திசைகள் யோகத்தை செய்யுமா அப்படிங்கிறத பார்க்க போறோம். பொதுவாக ஒவ்வொரு லக்கணங்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் அவயோகத்தையே தாங்க செய்யும். இந்த லக்கணமா நீங்க இந்த திசை நல்லா இருக்காதுன்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு அவயோகத்தை தான் அந்த கிரகங்கள் செய்யும். ஆனா சில சமயங்கள் அந்த கிரகங்களும் மிகப்பெரிய யோகத்தை செய்யுங்க, ராஜ யோகத்தையும் செய்யுங்க. ஏன்னா அவயோகிகள் ஒரு சில இடங்கள்ல மறைஞ்சு பலம் பெறும்போது அது மிகப்பெரிய ராஜயோகத்தை செய்யும். அது தர மாதிரி யோகம் யோக திசைகள் கூட தராது. அந்த மாதிரி அமைப்புகளைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, அதுக்கு முன்னாடி உங்களுடைய லக்னத்துக்கு எது அவயோகி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. நான் 12 லக்னங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இப்போ மேச லக்னத்துக்கு புதன் திசை வரவே கூடாதுங்க. புதன் தான் அவயோகி. இது வந்தா உங்களுக்கு சிரமங்கள், கடன்கள், பிரச்சனைகளை தாங்க கொடுக்கும். ரெண்டாவது ரிஷப லக்னத்துக்கு குரு திசை வரவே கூடாது. 8, 11 அதிபதி குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள், இடைஞ்சல்கள், இல்லை ஏதோ ஒரு அவமான அசிங்கங்களை கொடுக்கவே தான் பார்க்குங்க. சரி, மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் திசை வரவே கூடாது. செவ்வாய் திசை வந்தா கடன், நோய், வம்பு வழக்குகள் எல்லாமே வந்துருங்க. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையிலும் பிரிவுகளையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, அடுத்தது கடகம், சிம்மம், இந்த 2 லக்னத்துக்குமே சனி ஆகவே ஆகாதுங்க. சனி திசை வந்தது அப்படின்னா இந்த கடக லக்கணத்திலையும் சிம்ம லக்னத்திலையும் பிறந்தவங்களுக்கு சனி படாத பாடுபடுத்தி எடுத்துரு. ஏன்னா 6ஆம் அதிபதியாக சிம்ம லக்னத்துக்கு வரும், 8ஆம் அதிபதியாக கடக லக்னத்துக்கு வரும். இந்த சனி திசை கடக சிம்மத்துக்கு ஆகவே ஆகாது. இதுதான் அவயோக திசை. சரி, கன்னி லக்கணத்துக்கு செவ்வாய் வரவே கூடாது. செவ்வாய் வந்ததுன்னா அவமான, அசிங்க, கேவலம், எதுவுமே நினைச்சது எதுவுமே நடக்காம எல்லாமே சிக்கல்ல போய் சிக்கிறது எல்லாமே இந்த செவ்வாய் திசையாத்தாங்க இருக்கு. செவ்வாய் திசை அவ்வளவு நல்லதுகளை செய்யாது இந்த கன்னி லக்னக்காரங்களுக்கு. சரி, துலா லக்னத்துக்கு குரு திசை அவ்வளவு நல்லதுகளை செய்யாது. ஏன்னா 3, 6க்கு அதிபதி நல்ல கடனை கொடுக்குற, பிரச்சனைகளை கொடுத்து வேலையை கொடுக்காது, இல்லை கொடுத்து அதுலயே நம்மளைய சிக்க வச்சு வாழ்க்கையவே வீணாக்கிரு. இப்படி குரு திசை எந்த விதமான நல்லதுகளையும் செய்யாது துலா லக்னத்துக்கு. விருச்சிக லக்னத்துக்கு புதன் வந்துடுச்சுனாலே அவ்வளவுதானுங்க. இதுவும் அவமான அசிங்கத்தை கொடுக்கு. சில பேர்த்துக்கு 2ஆம் தர அமைப்புகளை கொடுக்க பார்க்குங்க. குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகளை கொடுக்க பார்க்கு. இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாமே விருச்சிக லக்னத்துக்கு புதன் திசையானது தரும். சரி, தனுசு லக்னத்துக்கு சுக்கிரன் திசை வரவே கூடாது. சுக்கிரன் திசை வந்தாலே கடனை கொடுத்துரு, இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனைகளை கொடுக்கு, துணை இடத்துல சங்கடங்களை கொடுக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இந்த சுக்கிரனானது கொடுக்கவே தான் செய்யும். தனுசு லக்னத்துக்கு சுக்கிரன் திசை வரவே கூடாது. அடுத்தது மகர லக்னத்துக்கு சூரியன் திசை வரக்கூடாதுங்க. 8ஆம் அதிபதி அது வந்ததுன்னா எப்படி எப்படியெல்லாம் கெடுக்கணும், எப்படியெல்லாம் அவமானத்தை பண்ணணும், எப்படியெல்லாம் அசிங்கத்தை கொடுக்கணும், எல்லாமே ஒரு 6 வருஷத்துல கொடுத்துட்டு போயிடும். கும்ப லக்னத்துக்கு சந்திரன் வரவே கூடாது. வந்ததுன்னா பயங்கரமான மனக்குழப்பம், டென்ஷன், பைத்தியமா தெரியிற சூழல், இப்படி எல்லாத்தையும் கொண்டாந்து விட்டு அது தேய்விரையாகி பாவரோட சேர்ந்துச்சுன்னா சொல்லவே வேண்டியதில்லை. கடல்ல சிக்கி சீரழிகிற அமைப்புகளை கொடுத்துருங்க. கும்ப லக்னத்துக்கு சந்திரன் திசை வரவே கூடாது. சரி, மீன லக்னத்துக்கு தான் ரொம்ப ரொம்ப மோசமா இந்த சுக்கிரன் வேலை செய்யுங்க. ஏன்னா அது 3, 8க்கு அதிபதி. இது நல்லது செய்யறதுங்கிறது ரொம்ப ரேரு. ஏதோ ஒரு சிலருக்கு தான் நல்லதுகளை செய்யுங்க. இது வந்துச்சு அப்படின்னா 20 வருஷம் டோட்டல் ஆகிட்டு எந்த வாழ்க்கையில எந்த ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு போகவே முடியாம ஒரு சிக்கல்ல மாட்டிக்கக்கூடிய ஒரு திசை இந்த சுக்கிரனோட திசை. சரி, இப்போ நம்ம 12 லக்னத்துக்கு எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு அவயோகியாக வருது, அது வந்தா என்ன பண்ணுங்கிறத சொல்லிட்டேன். இப்போ அதே கிரகங்கள் சில வீடுகள்ல அமரும் போது மிகப்பெரிய ராஜயோகத்தை செய்யும். அது எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். சரி, இது எல்லா லக்கணத்துக்கும் சொல்ல முடியுமா? சரி, முடிஞ்ச அளவுக்கு நான் 12 லக்கணத்தையும் ஷார்ட்டா சொல்லிட்டு வந்துடுறேன். இந்த இடங்கள்ல இருந்தா யோகங்கிறது. சரி, ஃபர்ஸ்ட் மேச லக்னத்துக்கு அவயோகின்னு சொன்னது புதன். அந்த புதன் 3ஆம் வீட்டுல நின்றுச்சுன்னா நல்லா இருக்குங்க. எந்த விதத்துலையும் பிரச்சனை இல்லை. நல்ல முயற்சிகள், அறிவு சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கு. மீடியாக்குள்ள போய் ஜெயிக்க வைக்குங்க. கம்யூனிகேஷன் நல்லா இருக்கு. பத்திரிகை துறை நல்லா இருக்கு. இது எல்லாமே நம்மளுக்கு புதன் கொடுக்கும். 3ல தனிச்சு நின்றுடும். நீங்க சேர்க்க பார்வைகள் வரவே கூடாதுங்க. இப்படி இருந்தா 12ல இருந்தாலும் கூட நல்லதுகளை செய்யாது. 8ல இருந்தது அப்படின்னா அப்படியே சுமாரா கொண்டுட்டு போகும். இன்னொன்னு 11ல இருந்தாலும் ஓகேங்க. 11ல இருந்தாலும் கூட ஓகேவாகத்தான் இருக்கு, தப்பு இருக்காது. இன்னொன்னு லக்னத்திலேயே நின்னாலும் அது கடன், வம்பு, கடன்ல போய் மாட்டிடுவாங்க.
லக்னத்துல இருக்கக்கூடாது. அது திக்பலமாக இருந்தாலுமே ஆதிபத்திய பலனை 6ஆம் ஆதிபத்திய பலனை அது தந்தே தான் தீருங்க. அப்படி ஒன்றும் பெரிய நல்ல பலன்களை செய்யாது. ஒரு 50% எடுத்துக்கலாம் நம்மளுக்கு லக்னத்துல புதன் என்னது அப்படின்னா. சரி, அடுத்தது வந்து ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு அவயோகி நான் சொன்னது குரு. குரு 3ஆம் வீட்டுல நிற்கலாம், தப்பே கிடையாது. உச்சம் பெற்று எல்லா அவயோகிகளும் 3ஆம் வீட்டுல நிற்கலாங்க. 3ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 2 இடத்துலயுமே அவயோகிகள் நிற்கலாம், தப்பே வராதுங்க. இந்த இடங்கள்ல நின்றுதுன்னா அப்படின்னா மிகப்பெரிய யோகங்களையும் கண்டிப்பாக செய்யும். ஆனா இங்க என்ன, 11ஆம் அதிபதியாக வரும்போது குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகளை கொடுத்தாலும் கொடுக்குங்க. அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்ப குரு 3ஆம் வீட்டுல நிக்கலாம், தப்பு கிடையாது. வேற லக்கணத்திலேயே நின்னாலும் கொஞ்சம் தப்பு கிடையாது. சரி, மிதுன லக்கணத்துக்கு செவ்வாய். செவ்வாய் அவயோகி. இந்த செவ்வாய் நல்லதுகளை பண்ணணும் அப்படின்னம்னா 3ஆம் இடத்துல இருக்கலாம், தப்பு கிடையாது. தப்பு கிடையாது. இங்க ஏதாவது சுபர் பார்வை பார்த்துருச்சுன்னா நல்லா இருக்குங்க. 3ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் எந்த விதத்துலையும் தப்பு இல்லாம திசையை நடத்தி கொண்டுட்டு போகும். ஆனா சனி பார்வையோ ராகுவோ சேர்ந்ததுன்னா ரொம்ப மோசமாவே தான் இங்க இருக்குங்க. ரொம்ப மோசமாவே தான் இருக்கு. 12ல மறைஞ்சாலும் கூட இந்த செவ்வாய் நம்மளுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலங்களை செய்யாது. 12ல மறையலாம். இன்னொன்னு 6ஆம் வீட்லயே நின்னாலும் நல்லா இருக்குங்க. இதுல ஒரு மிகப்பெரிய விஷயம், 6ஆம் வீட்டுல செவ்வாய் நிற்கலாம். இங்கேயும் அதே மாதிரிதான், சனி ராகு உடைய தொடர்பு இல்லாம 6ஆம் வீட்டுல நின்றுச்சுன்னா கடன் வம்பு வழக்குகள் இல்லாம நல்ல விதமாகவே கொண்டுட்டு போயிடும். 6ல செவ்வாய் இருக்கலாம். இவங்களை ஜிம்மு வச்சு நடத்துறதுனால பெரிய ஆளா இருப்பாங்க. 6ல செவ்வாய் நிற்கலாம். சரி, அடுத்தது கடகசிம்ம லக்கணம். கடக லக்கணத்துக்கு சனி திசை வரவே கூடாதுன்னு. சனி சில சமயம் 4ஆம் வீட்டுல உச்சம் பலம் பெற்றும் போதும் கூட ஓரளவுக்கு நல்லதை செய்யும். 3ஆம் இடம் ஆகாது. 8ஆம் இடத்துல சுபர் பார்வையோடு இருக்கலாம், தப்பில்லை. 12ல் இருக்கலாங்க இந்த சனி. வேற இடமே இல்லை. அப்பவுமே மனைவி அமைப்புகளை கொஞ்சம் கெடுக்கத்தான் பார்க்க. இன்னொன்னு 11ல நிற்கலாம். 11ல நிற்கலாம், அதுவும் தப்பு கிடையாது. 3, 11 எப்பவுமே ஓகே. ஆனா இந்த கடக லக்கணத்துக்கு 3ல நிற்கிறது அப்படி ஒன்றும் நல்லதுகளை செய்யல. தனிச்சு நின்றுதுன்னா ஓகேவா இருக்குங்க. வேற ஏதோ ஒரு கிரகங்களோட சேர்ந்துருச்சுன்னா அதையும் சேர்ந்து இந்த சனி கெடுக்க பார்க்குங்க. சரி, அடுத்தது சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணத்துக்கு சனி 3ஆம் வீட்டுல நின்றுச்சுன்னா மிகப்பெரிய ராஜயோகங்க. 3ஆம் வீட்டுல நின்றுச்சுன்னா பழைய நம்ம சிஎம் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் 3ஆம் வீட்டுல சனிதான். சனி திசையில தான் அவர் சிஎம் ஆனாரு. மிகப்பெரிய ராஜ்ய யோகத்தை இந்த 3ஆம் வீட்டில் இருக்கிற அவயோகிகள் செய்யும். 3ஆம் வீட்டுல ஸ்தான பலத்தோட நிற்கிற அவயோகிகள் மிகப்பெரிய ராஜயோக அமைப்புகளை கண்டிப்பாக செய்யும். இதுக்கு உதாரணம் அவருடைய ஜாதகம். அவர் சனி திசையில தான் சிஎம் ஆனாரு. சரி, வேற எங்க நிக்கலாம்? 3ஆம் இடத்தை தவிர 12ஆம் இடம் ஓரளவுக்கு ஓகே. 6ல நிக்கலாங்க. 6ல தனிச்சு நிக்கலாம். எந்த செவ்வாய் சேராம ராகு சேராம 6ஆம் வீட்டுல நின்னாலும் அந்த சனி திசை எந்த கெடுதலும் பண்ணாம எல்லா யோகத்தையும் நல்ல விதமாகவே செய்யும். 6ஆம் வீட்டுல நிக்கலாம், ரொம்ப சிறப்பு. வேற நம்மளுக்கு 8ல நின்னாலும் சுபர் பார்வையோடு இருந்ததுன்னா குரு வீடு. குரு வீட்டுல குரு பார்வையோட நின்றுச்சுன்னா 8ல் நிக்கிற சனி கூட யோகமாகவே இருக்குங்க, தப்பு இருக்காது. எப்பவுமே பாவர்கள் வீடுகள்லயே மறையும் போது நல்லா இருக்கு. இப்போ இந்த 6, 8 மாறி நிற்கும் போது அப்படி ஒரு பெரிய கெடுபலன்களை செய்யாதுங்க. சரி, ஓகே. கன்னி லக்கணம். கன்னி லக்கணத்துக்கு செவ்வாய். இந்த செவ்வாய் அப்படி ஒன்றும் பெரிய நல்லதுக்குள்ள எங்க நின்னாலும் செய்யாது. 12ல நிக்கலாம் செவ்வாய். 12ல நிக்கலாம். அதே மாதிரி 6ல நிக்கலாம், தனிச்சு நிக்கலாம். 6ல நிக்கலாம், தப்பில்லை. 3ஆம் இடங்கள்ல நிக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காதுங்க. 3ஆம் இடம் சகோதர அமைப்புகளை மட்டும் கெடுத்து மற்றதெல்லாம் நல்லா இருக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறது. 11ல நம்மளுக்கு நீசமாகி நிற்கிறது ரொம்ப சிறப்பு. 11ல நீசமாகி அதைய வளர்பிறை சந்திரனோ குருவோ பார்த்துச்சுன்னா மிகப்பெரிய நல்ல அமைப்புகளை கண்டிப்பாக செய்யுங்க. சரி, ஓகே. துலா லக்கணம். துலா லக்கணத்துக்கு குரு நல்லதை செய்யாதனால சில இடங்கள்ல நின்னா நல்லதுகளை செய்யும். 3ஆம் வீட்டுல நின்னா நல்லா இருக்குங்க. 11ஆம் வீட்டுல தனிச்சு நின்றுச்சுன்னா நல்லதுகளை செய்யும். சில சமயங்கள்ல தனிச்சு 6ஆம் வீட்டுல நின்னாலும் கூட நல்ல வேலையை கொடுத்து நல்ல விதமாகவே கொண்டுட்டு போகுங்க. 10ஆம் வீட்டுல உச்சமாச்சுன்னா தொழில் பண்ணாம வேலை பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கு.
தொழில் பண்ணாம வேலை பார்த்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க, ஒரு அதிகாரமுள்ள வேலையை கொடுத்து. ஆனா தொழில் பண்ணாங்கன்னா கடன்ல போய் நல்லா லாக் ஆயிருவாங்க. 10 அவ்வளவு பெருசா நம்ம சொல்ல முடியாது. வேலை பார்த்தால் மட்டும் அது நல்லா இருக்கு. இந்த 3 இடங்களும் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. துலா லக்கணத்துக்கு லக்கணத்துல நிற்கும் போது 50% தாராளமாக எடுத்துக்கலாம். 50 60 70% நல்லதுகளை தான் செய்யும். அது திக்பலங்கிற அமைப்புகள்ல இருக்கிறதுனால அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலங்களை செய்யாது. 6ஆம் வீட்டில் இருக்கிற கிரகத்தையும் நம்ம பார்க்கணும். இப்ப 6ல் அங்க சனி செவ்வாய் நின்றுச்சுன்னு வைங்களா, 6ல் செவ்வாய் ராகு நின்றுச்சு. செவ்வாய் ராகு நின்றுச்சு. இந்த குரு நம்மளுக்கு லக்னத்துல நின்னாலும் கெடுக்குங்க, 3ஆம் வீட்டுல நின்னாலும் கெடுக்கு, 11ஆம் வீட்டுல நின்னாலும் கெடுக்கு. அந்த 6ஆம் வீடு நல்ல விதமாக இருந்தால் தான் இந்த குரு திசை நம்மளுக்கு கெடுக்காம இருக்கு. இங்க செவ்வாய் ராகு நின்று குரு திசை வந்ததுன்னா ரொம்ப சிரமம் தான். அது எங்க நின்னாலும் இடைஞ்சல் தான். சரி, அடுத்தது விருச்சக லக்கணத்துக்கு புதன். புதன் 11 ஆட்சி உச்ச பலத்தோட நிக்கிறது ரொம்ப சிறப்புங்க, நல்லா இருக்கு. விருச்சக லக்கணத்துக்கு புதன் தான் அவயோகி. அது 11ஆம் வீட்டுல நிக்கலாம், ஆட்சி உச்ச பலத்தோட ரொம்ப நல்லா இருக்கு. 3ஆம் இடமும் ஓகே தான், ஒன்றும் தப்பு கிடையாது. வேற எந்த இடத்துல நம்மளுக்கு 6ஆம் வீட்டுல போட்டாலும் அவ்வளவு பெரிய சிறப்புகளை தராதுங்க. இங்க நீச பங்கமாகும் போது ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. அவயோகிகள் எப்பவுமே நீசமாயி திரும்ப பலம் பெறும் போது நல்லா இருக்குங்க. அதனால இந்த 3 இடங்கள் ஓகே விருச்சக லக்கணத்துக்கு. சரி, அடுத்தது தனுசு லக்கணம். தனுசு லக்கணத்துக்கு ஆகாதுன்னு நான் சொன்னது சுக்கிரன். அந்த சுக்கிரன் நம்மளுக்கு எங்க நிக்கலாம்னா 6ஆம் இடத்துலயே நின்னாலும் கூட ஓகே தானுங்க. இதுல ஒரு விதத்துலயும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா கடனை மட்டும் கொடுக்கு, கடனை கொடுத்து சொகுசான வாழ்க்கையும் கொடுக்கு. எப்பவுமே 6ஆம் இடம் சுக்கிரனுக்கு மறைவு கிடையாது. 6ல தனிச்சு நிக்கலாம், தப்பு கிடையாது. நம்மளுக்கு 4ல உச்சமாச்சுன்னு வைங்களே, கடன் அதிகமாக கொடுத்துரு. வீடு நிலம் வண்டி வாகன கடனை அதிகமாக கொடுக்குறேன். 3ஆம் வீட்டுல நிக்கலாம், 11ஆம் வீட்டுல ஆட்சி பலத்தோட நிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா என்ன, 7ஆம் இடம் வலுவாக இருக்கணும். 7ஆம் இடம் இந்த 11 வலுத்துருச்சு அப்படின்னா 2ஆம் தரத்தை கண்டிப்பா அந்த சுக்கிரன் கொடுத்துரு. ஆனா கொடுத்தாலும் மத்தது எல்லாத்தையும் நல்ல விதமாகவே கொடுத்துருங்க. துணை அமைப்புகளை பிரிச்சு விட்டு வீடு வண்டி வாகனம் காசு பணம் இது எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துரு 11ல நம்மளுக்கு நிற்கும் போது. வேற எங்க நின்னாலும் அவ்வளவு சிறப்பாக இருக்காதுங்க. 9, 9, 5 இதுகள் எல்லாம் நின்னதுன்னா ரொம்ப மோசமா தான் போகுங்க. சில சமயம் 10ல நீசமாகி அப்படியே நீசமாகவே நின்றுச்சுனாலும் கூட வேலை பார்த்தாங்கன்னா ஓகேவா இருக்கு. இந்த இடத்துல தொழில், ஹோட்டல் தொழில் பண்ணாங்கன்னா லாஸ் ஆயிருப்பாங்க. ஆனா நீசமாய் அப்படியே நிற்கும் போது நல்லா இருக்கு. அந்த ஹோட்டல் தொழில் பண்ணி ஜெயிக்கவும் முடியும். இங்க நீச பங்கமாச்சுன்னா தான் சிக்கல். அவயோகிகள் சில சமயம் பலவீனமாகிற வரைக்கும் நல்லது. பலவீனமாகி பலம் பெறும்போது நம்மளுக்கு கொடுத்து ஏதோ ஒரு இடத்துல அடியும் கொடுத்துருங்க. அவயோகிகள் கொடுக்குது அப்படின்னம்னா எல்லா டைமும் நம்மளுக்கு கொடுத்துட்டே போயிடாது. சில சமயங்கள்ல இடைச்சலாக இருக்கு. இங்க சூரியன் 3ஆம் இடத்துல இருந்தா தப்பு இருக்காதுங்க, நல்லா இருக்கு. அதே மாதிரி 8ஆம் வீட்டுல நின்னாலும் நம்மளுக்கு நல்லா இருக்கு, பிரச்சனைகள்ல 11, 12 நல்லா இருக்கு, எந்த விதத்துலயும் பிரச்சனையே கிடையாதுங்க. இந்த இடங்கள்ல எல்லாம் சூரியன் நம்மளுக்கு நிற்கும் போது மகர லக்கணத்துக்கு எந்த விதத்திலையும் இடைஞ்சல் இல்லாம நல்ல பலன்களை நல்ல விதமாகவே செய்யும். சரி, அடுத்தது கும்ப லக்கணம். கும்ப லக்கணத்துக்கு சந்திரன் ஆகாது. இந்த சந்திரன் 12ல நிக்கலாம், தப்பில்லை. 12ல நிக்கிறதும் நம்மளுக்கு ஏன்னா 6ஆம் வீட்டோட தொடர்பாகுது. 12 வெளிநாடு அமைப்புகளை கொடுத்து வேலையை கொடுக்குங்க. அவ்வளவு பெருசு கிடையாது. ஆனா 11ல நிக்கலாம், தப்பில்லை. 11ல நிக்கலாம், 3ஆம் இடங்கள்ல நிக்கலாம். இந்த இடங்களை தவிர எங்க நின்னாலும் இடைஞ்சலைங்க. 6ஆம் வீட்லயே நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒளி பொருந்திய சந்திரனாக நின்றுச்சுன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இந்த 4 இடங்களை தவிர எங்க நின்னாலும் அது இடைஞ்சல் தான். 3 ரொம்ப ரொம்ப பெஸ்ட். அதுக்கப்புறம் பெஸ்ட் 11. அதுக்கப்புறம் தான் 12, 6 12 அவ்வளவு நம்ம எடுத்துக்க முடியாது. கடன் இருந்தே தான் தீருங்க. 3, 11 ரொம்ப சிறப்பு. சரி, கடைசியா நம்மளுக்கு இந்த மீன லக்கணம். மீன லக்கணத்துக்கு சுக்கிரன் 12ல இருக்கலாம், ரொம்ப சிறப்பு. 3ஆம் வீட்டுல இருக்கலாம், ரொம்ப சிறப்பு. 11ல இருக்கலாம், ரொம்ப சிறப்பு. 8ல நிக்கலாம், சிறப்புங்க. 8ல ஆட்சி பலத்தோட நிற்கும் போது அந்த சுக்கிரன் கெடுபலங்களை செய்யாதுங்க, நல்ல பலன்களை தான் செய்யும். அவயோகி வீட்டிலேயே ஆட்சி பலம் பெறும்போது அந்த கெடுபலன்களை 11ஆம் அதிபதி 11 ஆட்சி பெற்றாத்தான் நம்மளுக்கு சிக்கல்களை 2ஆம் தரத்தை கொடுக்கு. இங்க 8ல ஆட்சி பலம் பெறும்போது எந்த விதத்திலையும் தப்பில்லாம நல்ல விதமாகவே கொண்டுட்டு போயிருங்க.
இந்த சுக்கிரன் தப்பே இல்லை. இந்த இடங்கள்ல இருந்ததுன்னா சுக்கிரன் திசை நல்லா இருக்கும். வேற எங்க நின்னாலும் இந்த சுக்கிரன் பிரச்சனை இல்லைங்க. இந்த இடங்கள்ல நின்னா ரொம்ப நல்லா இருக்கு. மூணெல்லாம் பெரிய இசை, கலை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் 3ஆம் வீட்டுல சுக்கிரன் நின்னதுன்னா செய்யுங்க. சரி, இப்போ அவயோகிகள் யோகத்தை செய்யணும்னா எங்கெங்க நின்னா செய்யும் அப்படிங்கிறத நான் ஓரளவுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல வேற ஒரு நல்ல டாபிக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன். மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.